முதல்ல உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருவார். தாவீதை தேவன் திடப்படுத்தினார். சில சோதனை வரும்போது இனி என்ன செய்வோம், இனி எப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க யோசிக்காதபடிக்கு தேவன் உங்களை திடப்படுத்துகிறவர். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறவர். ஆவியானவர் உங்களுக்கு தைரியத்தை தருகிறவர். ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பலனை தருகிறவர். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஆவியானவர் முதலாவது உங்களுக்குள்ள ஒரு திட நம்பிக்கையை தருவார். தாவீது தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதற்கு காரணம் என்ன? ஆண்டவரே சோதனை வரும்போது தாவீதை பலப்படுத்தினார். கர்த்தருடைய பலத்தினால தாவீது இயக்கப்பட்டதுனால ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனா பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்ப இன்றைக்கு நீங்க மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களை பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை திட்டப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு தைரியம் தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களை சோதனையை மேற்கொள்ள வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பிரச்சனைகளை தாண்டி வர வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார்.